உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. ஒரு பிம்பிள் முதல்ல எதனால வருது? நம்ம உடம்புல இருக்கிற ஆயில் செக்ரேஷன் அதிகமாக இருக்கும்போது பிம்பிள் வருது. ஸ்ட்ரெஸ் இஸ் a major factor. நாளைக்கு ஒரு ஈவெண்ட், இன்னைக்கு எனக்கு ஒரு பிம்பிள் வந்துருச்சு அப்படின்னா, இப்போ இந்த ஸ்கின் பேச்சஸ்ல பிம்பிள் பேச்சஸ்லாம் வந்து சேல் பண்றாங்க. will it actually cure the problem or இன்னும் அதை worse பண்ணிடும்? ஸ்பாட் கரெக்டர், அந்த பேட்ச் ட்ரீட்மெண்ட், உடனே அடுத்த நாளே பிம்பிள்ஸ், இதெல்லாம் என்ன நான்சென்ஸ்? எப்படி ஏற்கனவே இருக்கிற அந்த ஓப்பனிங் அடைச்சதுனால தான் பிம்பிளே வருது. அது மேலே இன்னொரு க்ரீமை போட்டு தடவுனா எப்படி அது போகும்? இந்த பிம்பிள்ஸ் வரதுக்கான ஃபுட்டுன்னு தப்பான ஃபுட்டை நினச்சிக்குவாங்க. மில்க் குடிச்சா வருது, ஆயில் சாப்பிட்டா வருது, அப்படிலாம் கிடையாது. இட் இஸ் ஒன்லி பியூர்லி கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ இந்த கார்ப்ஸ் தான் வந்து மோர் டேஞ்சரஸ் தேன் ஃபேட் ஃபார் த ஸ்கின். நாடுலோசிஸ்டிக் ஆக்னி, பெரிய பெரிய கட்டியாக வரும், ரொம்ப விகாரமாக இருக்கும், முகம் ஃபுல்லாக வந்துடும், எஸ்பெஷலி இந்த சீக்ஸில் வரும், சின்னில் வரும், மூக்கு மேலெலாம் வந்துடும். அது வந்து ரொம்ப என்ன, ரொம்ப பெருசாகி ரொம்ப ரெட்டிஷ் ஆகி சம்டைம்ஸ் அதில் வந்து பஸ் ஃபார்மேஷன்லாம் வந்து அது நீங்கள் கிள்ளனா கூட தானாகவே உடைஞ்சு அது பெரிய பிம்பிளாக இருக்கனால அது உடையும் போது தானாகவே ஸ்கார் ஃபார்மேஷன் வரும். இப்போ மார்க்கெட்டில் நிறைய இந்த டெர்மட்டாலஜிக்கலி ப்ரூவ் அண்ட் டெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் வருது. ஸோ ஹவு டு சூஸ் அ ஃபேஸ் வாஷ்? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுன்னா, க்ளீன் வாட்டர் அண்ட் நார்மல் சோப் இதுவே போதும் நம்ம உடம்பை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஸோ அதுதான் வந்து கோல்ட் ஸ்டாண்டர்ட். இப்போ நம்ம விளம்பரப்படுத்தக்கூடிய ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து மெடிக்கலி ப்ரிஸ்கிரைப்டு ஃபேஸ் வாஷஸ் யூஸ் பண்ணால் ஆல்வேஸ் பெட்டர். யூ ஆர் சேஃப் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் அ டாக்டர். ஹாய், ஹலோ, வணக்கம் அதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு அதன் ஆரோக்கியம் பாட்காஸ்ட். ஸோ திஸ் பாட்காஸ்ட் இஸ் ஆல் அபவுட் ஸ்கின் சீக்ரெட்ஸ் வித் டெர்மட்டாலஜிஸ்ட் முருகசுந்தரம். ஸோ ஸ்கின் சீக்ரெட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் ஸ்கின் கேர் பற்றி, ஹேர் கேர் பற்றி இதெல்லாம் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம். பட் திஸ் இஸ் அ ஸ்பெஷல் பாட்காஸ்ட் அபவுட் ரொம்ப பேசிக்கான திங்ஸ் லைக் பிம்பிள்ஸ் ஏன் வருது, பிம்பிள்ஸ் வந்தால் என்ன பண்ணணும், ஆக்னி மார்க் எப்போ ஸ்டார்ட் ஆகும், அண்ட் இந்த ஸ்கார்ஸ் ஏன் நிறைய பேருக்கு வருது, இந்த ஸ்கார்ஸ் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், அண்ட் இதுக்கு ரெமெடிஸ் அப்படின்னா நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம். நிறைய கேள்விகளை இந்த பாட்காஸ்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க அதுக்குள்ள போலாம். ஸோ வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னோட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, பிம்பிள் அப்படின்றது வந்து இன்னைக்கு இருக்க நிறைய பேருக்கு வருது. லைக் நிறைய பேருன்றதை விட எல்லாருக்குமே வருதுன்னே வச்சுக்கலாம். ஒரு பிம்பிள் முதல்ல எதனால வருது? நம்ம உடம்புல இருக்கிற ஆயில் செக்ரேஷன் அதிகமாக இருக்கும்போது பிம்பிள் வருது. ஸோ இந்த ஆயில் செக்ரேஷன் வந்து ஸ்கின்ல நிறைய துவாரங்கள் இருக்குது. அதான் நீங்கள் போர்ஸ்ன்னு சொல்கிறீங்கல்ல. ஸோ அந்த போர்ஸ் வழியாக தான் ஹேர் வருது. ஸோ நம்ம ஸ்கின்ல வந்து த்ரூ அவுட் த ஸ்கின், தலையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் போர்ஸ் இருக்குது. அந்த ஹேர் வரக்கூடிய அந்த துவாரம் வந்து அதுக்கு பேர் இன்ஃபண்டிபுலம்னு பேர். அதுதான் நம்ம போர்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுதான் ஸ்கின்னுக்கான ஒரே ஓப்பனிங். அதோடைய ப்ரீதிங் எல்லாமே அதெல்லாம் நடக்குது. அதாவது ஸ்கின்ல இருக்கக்கூடிய கழிவுப் பொருட்கள் வெளியில் வர்றதுக்கும், வெளியிலேருந்து நம்ம ஏதாவது அப்ளை பண்ணால் அது உள்ளே போகிறதுக்கும் எல்லாத்துக்குமே அது ஒன்று தான், ஒரே ஒரு கேட்வே தான். ஸோ அதுதான் வந்து அந்த போர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அந்த போர்ஸ் வழியாக தான் இந்த ஆயில் செக்ரேஷன் வெளியில் வரணும். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், ஒரு ஹேருக்கும் ஒரு ஆயில் செக்ரேட்டிங் கிளாண்ட் இருக்கும். ஸோ நம்ம த்ரூ அவுட் த ஸ்கின் நிறைய ஆயில் செக்ரேட்டிங் கிளாண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் செபேஷியஸ் கிளாண்ட்ஸ்னு பேர். அது சீபம்ங்கிற ஆயிலை தொடர்ந்து சுரந்துக்கிட்டே இருக்குது. அது வந்து நம்ம தலையிலையும் முகத்துலையும் அப்பர் பாடியிலையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வர வர கீழே வர வர குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு சில இடங்களில் இப்போ இந்த ஆம்பிட்டில், கிராயின்லலாம் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய யூசேஜுக்கு தகுந்த மாதிரி, ஸ்கின்னோட ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் ஆயில் செக்ரேஷன் அதிகமாக இருக்கும். இந்த ஆயில் செக்ரேஷன் ரொம்ப நார்மலானது, ரொம்ப நல்லது. ஆயில் செக்ரேஷன் இருக்கிறதுனால தான் நமக்கு ஸ்கின் எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ நம்ம வெளியில் போகிறோம், பொல்யூஷன்லாம் மேலே வந்து ஒட்டிக்குது, உடனே வாஷ் பண்ணோன்னு அது சரியாயிடுது. அந்த ஆயிலி லேயர் வந்து நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்குது. நம்ம ஸ்கின் மேலே ஒரு மெல்லிய ஒரு கவரிங் மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஆயில் செக்ரேஷன் வந்து ஸ்கின்ல இருக்கிற போர்ஸ் வழியாக வெளியில் வர முடியாமல் அந்த போர்ஸ் வந்து அடைபட்டு போனால் அந்த இடத்துல பிம்பிள்ஸ் வரும். ஸோ அது உள்ள அந்த செபேஷியஸ் கிளாண்டில் இருக்கிற செக்ரேஷன் ஒரு பேக் மாதிரி கலெக்ட் ஆகி அதுதான் பிம்பிள்ஸ், வேறு ஒன்றுமே இல்லை. இது ஒன்றும் ஒரு பெரிய புரிஞ்சிக்கக்கூடியாத விஷயமோ இல்லை ஒரு பெரிய வியாதியோலாம் கிடையாது. எல்லாருக்கும் பிம்பிள்ஸ் வரும் ஒரு காலகட்டத்தில். இப்போது ஒருத்தங்களுக்கு வந்து பிம்பிள் சடனாக பாப்பப் ஆச்சு அப்படின்னா முதல்ல அவங்க என்ன பண்ணணும்? இப்போது பிம்பிள்ஸ் வருதுன்னா அந்த டீனேஜில் வருதுன்னு வச்சுக்கோங்க. 13 வயசுலேருந்து ஒரு 23 வயசு வரைக்கும் வந்துச்சுன்னா அப்படின்னா அது நார்மலான பிம்பிள்ஸ். எதுவுமே பண்ண வேண்டாம், ரெகுலராக ஃபேஸ் வாஷ் பண்ணால் போதும்.
ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 5 டைம்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணால், ஏன் ஃபேஸ் வாஷ் பண்ணால் அது பெட்டர் ஆகுதுன்னா, அந்த மேலே இருக்கிற அந்த போர்ஸ் மேலே இருக்கிற அந்த அடைப்பை நீக்கிறோம் நம்ம. அந்த ஸ்கின் வந்து ஸ்கின் வந்து எக்ஸ்ஃபோலியேட் ஆகுது இல்லை, எவ்ரிடே வந்து புது ஸ்கின் ஃபார்ம் ஆகுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த புது ஸ்கின் ஃபார்ம் ஆகிற அந்த ஸ்கின் ஸ்கேல்ஸ் வந்து அது வெளியில் வராமல் அந்த போர்ஸை மூடி இருந்துச்சு அப்படின்னா, அதை வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் மூலமாக ரெகுலராக ஃப்ரீக்வெண்ட்டாக வாஷ் பண்ணுறது மூலமாக, ஈவன் நார்மல் சோப் கூட நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக வாஷ் பண்ணுறது மூலமாக அந்த போர்ஸோட ஓப்பனிங்கை நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த செக்ரீஷன் வெளியில் வந்துடும், பிம்பிள்ஸ் வந்து சரியாக போயிடும். ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. இப்போ பிம்பிள்ஸ் வர்றது வந்து எல்லாருக்கும் ரொம்ப காமன் அப்படின்னு சொன்னீங்க. பட் அது எப்போ வருது, எந்த காலகட்டத்தில் வருதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நிறைய பேருக்கு ரொம்ப காமனாக வருது. இப்போ நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒரு முக்கியமான ஈவெண்ட் இருக்குது, நாளைக்கு எனக்கு வந்து ஒரு கல்யாணம் அட்டன் பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாள் எக்ஸாக்டாக பிம்பிள்ஸ் வருது அப்படின்றது ஃபீல் பண்ணுறான். ஸோ எப்படி வந்து ஒரு சைக்காலஜிக்கல் விஷயமும் ஒரு மெடிக்கலாக வரக்கூடிய ஒரு விஷயமும் எப்படி ரெண்டுமே கனெக்ட் ஆயிருக்கு? எக்ஸலண்ட் கொஷின். அதாவது நீங்கள் அதனுடைய சயின்ஸ் தெரியாமல் நீங்கள் அந்த சயின்ஸை சொல்லிட்டீங்க. முகப்பருங்கிறது நான் சொன்னது இந்த டீனேஜில் வர்றது ஆயில் செக்ரேஷன் அதிகமாக, ஏன்னா டீனேஜில் தான் ஆயில் செக்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த டைமில் அந்த ஆயில் செக்ரேஷன் வெளியில் வர முடியலன்னா அது உள்ளே கலெக்ட் ஆகி ஒரு பேக் மாதிரி ஃபார்ம் ஆகி பிம்பிள்ஸாக வருங்கிறது நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் இந்த பிம்பிள்ஸ் அதிகமாக ஆயில் செக்ரேஷன் அதிகமாகிறதுக்கும் அந்த போர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கும் அது வெளியில் வர முடியாமல் இருக்கிறதுக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ் ஒரு முக்கியமான காரணம். நிறைய பேருக்கு அதை வந்து அதை ஒரு ஃபேக்டராகவே யோசிக்க மாட்டாங்க. இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு காரணம். அது உளவியல் ரீதியாக பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கு ஆக்னி இருந்துச்சுன்னா நம்ம அதை ட்ரீட் பண்ணால் கூட அது சரியாகாது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரை வந்து நம்ம அதை ரெடியூஸ் பண்ணால் தான் அந்த இது சரியாகும், பிம்பிள் சரியாகும். ஸோ இப்போ நாளைக்கு ஒரு முக்கியமான ஈவெண்ட் இருக்குது, நம்ம அதை எப்படி அதை ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் குறையும் போது அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகி அது மூலமாக வரலாம். அதே மாதிரி நிறைய ஹார்மோன் இம்பேலன்ஸ், அது அடுத்தடுத்து பேசலாம், பல காரணங்கள் இருக்குது. பட் ஸ்ட்ரெஸ் இஸ் அ மேஜர் ஃபேக்டர். நீங்கள் நல்ல ரொம்ப அழகாக அந்த விஷயத்தை கொண்டு வந்துட்டீங்க. பிம்பிள்ஸ் வர்ற அத்தனை பேருக்குமே, அது டீனேஜ் ஆக்னியாக இருந்தாலும் சரி, நாடுலோசிஸ்டிக் ஆக்னியாக இருந்தாலும் சரி, எந்த விதமான பிம்பிள்ஸாக இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ், இப்போ ஒரு முகப்பரு வந்தால் ஐயோ இப்படி ஆயிடுச்சே, நம்ம முகம் அசிங்கமாக தெரியுமே அப்படின்னு நினச்செல்லாம் கவலைப்படவே கூடாது. இன்ஃபேக்ட் 1 or 2 முகப்பரு முகத்தில் இருக்கிறது ஒரு அழகு தான். நிறைய பாட்டெல்லாம் கூட எழுதியிருக்காங்க. முகப்பரு வந்து அந்த பருவ வயசில் அது ஒரு அழகு தான் அது. ஏன்னா அது வந்து இட் சிக்னிஃபைஸ் தட் டீனேஜ். ஸோ அந்த ஏஜில் அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு அந்த ஆயில் செக்ரேஷன் அதிகமாக இருக்கணும். அது இருந்தால் தான் நார்மல், அது இருந்தால் தான் பெண்மை, அது இருந்தால் தான் ஆண்மை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் அது ஒன்றும் நம்மளுடைய அழகை அப்படி ஒன்றும் சிதைச்சு கெடுத்துட போகிறதில்ல. ஸோ அது வந்துச்சுன்னா அது சரியாயிடும், தானாகவே சரியாக போயிடும் அப்படிங்கிற அந்த அறிவியல் உண்மையை, உளவியல் உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அது அந்த டென்ஷன் வராது. இப்போ பிம்பிள்ஸ் வந்தால் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க, அதுவே போதும் அப்படின்னு வந்து சொன்னீங்க. பட் அதே மாதிரி இப்போ நாளைக்கு ஒரு ஈவெண்ட், இன்றைக்கி எனக்கு ஒரு பிம்பிள் வந்துருச்சு அப்படின்னா, இப்போ இந்த ஸ்கின் பேச்சஸில் பிம்பிள் பேச்சஸ்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அதை நம்ம போட்டு அடைச்சிட்டோம், அதாவது ஒரு சீல் பண்ணி அதை அடைச்சிட்டோம் அப்படின்னா, will it actually cure the problem or இன்னும் அதை worse பண்ணிடும்? எக்ஸாக்ட்லி. சின்ஸ் இப்போ நான் அதை பற்றி சொன்ன உடனே உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்பாட் கரெக்டர், அந்த பேட்ச் ட்ரீட்மெண்ட்டு, உடனே அடுத்த நாளே பிம்பிள்ஸ், இதெல்லாம் என்ன நான்சென்ஸ்? எப்படி ஏற்கனவே இருக்கிற அந்த ஓப்பனிங் அடைச்சதுனால தான் பிம்பிளே வருது, அது மேலே இன்னொரு க்ரீமை போட்டு தடவுனா எப்படி அது போகும்? அதெல்லாம் போகவே போகாது. சில சமயம் வந்து ரெட்டினால் பேஸ்ட் க்ரீம்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அதான் ஸ்பாட் கரெக்டர்லாம் இருக்கும். பட் அதெல்லாம் ஸ்கின்னை ரொம்ப இரிட்டேட் பண்ணும். ஸோ இதை பற்றி நம்ம கவலைப்படாமல் ஜஸ்ட்டு அதே மாதிரி ஃபேஸ் வாஷ் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணி அதை பற்றி யோசிக்காமல் இருந்தால் அன்னைக்கு நைட்டு நாளைக்கு இது ஒன்றும் பெரிய பிரச்சனையாக இருக்காது, நிம்மதியாக தூங்கி எந்திரிச்சாலே அடுத்த நாள் அது மறைஞ்சிரும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் குறையிறதுனால பிம்பிள் தானாவே வெரி சிம்பிள். நம்ம ஹியூமன் பாடி, நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்க மாதிரி, செல்ஃப் கரெக்டிங், செல்ஃப் ரிப்பேரிங் சிஸ்டம். நம்ம மனசு தான் முக்கியமான காரணம். நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு மன அமைதியோடு இருந்தோம்னா இட் வில் பிகம் ஆல் ரைட். இப்போ ஃபுட் ஐட்டம்ஸும் இதுக்கு ஒரு காரணமாக நிறைய பேர் சொல்கிறாங்க. பிகாஸ் பிம்பிள்ஸை ட்ரிகர் பண்ணுறது வந்து லைக் சாக்லேட் சாப்பிட்றது, இந்த கிரேவிங்னால நிறைய ஆயிலி ஃபுட் சாப்பிட்டா எனக்கு வந்து அடுத்த நாளே பிம்பிள்ஸ் வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ஃபுட்டும் பிம்பிள்ஸும் கனெக்டடாக இருக்குது சார்? எக்ஸாக்ட்லி. இதுவும் ரொம்ப அருமையான கேள்வி. நிறைய பேர் இந்த பிம்பிள்ஸ் வரதுக்கான ஃபுட்டுன்னு தப்பான ஃபுட்டை நினச்சிக்குவாங்க. மில்க் குடிச்சா வருது, ஆயில் சாப்பிட்டா வருது, அப்படிலாம் கிடையாது. இட் இஸ் ஒன்லி பியூர்லி கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ நம்ம நிறைய ஸ்வீட் சாப்பிட்டாலோ இல்லை கார்ப்ஸ், அதாவது நம்ம ரைஸு, வீட்டு அந்த மாதிரி பேஸ்டு ஃபுட் நிறைய சாப்பிட்டா அதுதான் வந்து போய் நமக்கு இந்த ஆயில் செக்ரேஷனை ரொம்ப அதிகப்படுத்துது. ஸோ இந்த கார்ப்ஸ் தான் வந்து மோர் டேஞ்சரஸ் தேன் ஃபேட் ஃபார் த ஸ்கின். ஸோ அதனால் அந்த கார்ப்ஸ் இன்டேக்கை நம்ம குறைக்கணும். சாக்லேட்ஸ் எல்லாம் ஆசைப்பட்டால் ஒன்று 2 சாப்பிடணும். அதுலேயே சாக்லேட்டையே ஃபுல் டயட் மாதிரி சாப்பிடக்கூடாது. டயட்டில் வந்து மேஜராக என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு இம்ப்ளிகேஷன் கிடையாது.
பட் இந்த ஏன்னா இடத்துல ஒரு நான் பெரிய மிஸ்கான்செப்ஷன் இருக்கு. ஆமாம், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் நிறைய பேருக்கு நம்ம இந்தியன் ஸ்கின்ல டயட்னால வந்து ஆக்னி அதிகமான மாதிரி நான் பார்க்கல. பட் வெஸ்டர்ன் டெக்ஸ்ட் புக்ஸ்லலாம் சில சமயம் வந்து அந்த மில்க் இன்டாலரன்ஸ் இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் ஆக்னி வருதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய டோட்டலாக அவங்களுடைய என்விரான்மெண்ட்டே வேறு, அவங்களுடைய கல்ச்சரே வேறு, அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃபே வேறு. நம்மளுடைய கல்ச்சர், நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப், நம்ம என்விரான்மெண்ட் எல்லாமே வேறு. ஸோ இப்போ வெஸ்டர்ன் புக்ஸில் இருக்கிற அந்த ஒரு சயின்ஸை வந்து நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடாது. நமக்கு தேவையான மாதிரி வி ஹேவ் டு அடாப்ட் அண்ட் தென் வி ஹேவ் டு சி. ஸோ அதனால் நம்ம ஊரில் வந்து பெரிய அளவில் டயட் அண்ட் டெர்மட்டாலஜி, எஸ்பெஷலி டயட் அண்ட் பிம்பிள்ஸ்க்கு பெரிய சம்மந்தம் இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா இட் இஸ் கார்போஹைட்ரேட்ஸ். ஓகே, ரொம்ப அழகாக தெளிவாக அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. பிகாஸ் இன்னைக்கு நிறைய பேர் ஆயிலி ஃபுட் சாப்பிட்டா எனக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்துடுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிம்பிள்ஸ் வந்துட்டா அடுத்தபடியாக ஒரு பிரச்சனை என்னென்னா அது ஒரு இரிட்டேஷன், இச்சிங் இருந்துட்டு இருக்க மாதிரியே இருக்குது. அதில் கை வைக்காமல் யாராலையுமே இருக்க முடியாது. பட் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, கை வச்சுட்டே இருந்தால் அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இரிட்டேஷன் நடக்குது அண்ட் நம்ம இதை கை வச்சு இது நம்ம டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தால் நிஜமாவே பிம்பிள்ஸ் பரவறதுக்கு சான்சஸ் இருக்கா? நிச்சயமா. ஏன்னா ஒரு ஆக்னி வருது, அது ஏன் அரிக்குது அப்படின்னா, ஸோ அதில் வந்து சில இட் கேன் ஹேவ் சம் சூப்பர்ஃபிஷியல் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அதில் வந்து ஒரு டிமோடெக்ஸ்னு ஒரு பாரசைட் இருக்கலாம். இதெல்லாம் வந்து சூப்பர்ஃபிஷியலாக அதோட ஆடட் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். ஸோ அதனால தான் வந்து சில ஆக்னி வரும்போது, அந்த பிம்பிள்ஸ் வரும்போது மேலே பஸ் ஃபார்மேஷன் கூட இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம அதை வந்து அது ஒரு அரிக்கிற சென்சேஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, இன்னொன்று வந்து சைக்கலாஜிக்கலாக ஐயோ இது எப்போ போகுமோ அப்படிங்கிற நினைக்கும் போது அதை ஏதோ நோண்டணும் போல் ஒரு எக்ஸ்கோரியேட் பண்ணணும். எக்ஸ்கோரியேஷன்னா அதை போய் பிம்பிளை நோண்டி புண்ணாக்குறது. ஸோ அதை எக்ஸ்கோரியேட் பண்ணணுமோங்கிற ஒரு உந்துதல் மனசில் ஏற்படும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு அரிப்பு, அது ஒரு இரிட்டேட்டிங் ஒரு ஃபீலிங் ஏற்படும். ஸோ ஆனால் அப்படி ஏற்படும் போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக கண்ட்ரோல்டாக கை வைக்காமல் இருக்கணும். ஏன்னா நம்ம கை நகத்துலேருந்து இருக்கிற இன்ஃபெக்ஷன், நெயில் பாலிஷில் இருக்கிற கெமிக்கல்ஸு, இதெல்லாம் போய் அதை ஏற்கனவே இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷனையோ, அந்த இன்ஃப்ளமேஷன், அந்த பிம்பிள் ஒரு பிம்பிளையும் இன்ஃபெக்ஷனை விட இன்ஃப்ளமேஷன், அது ரெட்டிஷாக இருக்குல்ல, அந்த ரணம் இருக்குல்ல, அது வந்து இன்னும் அதிகமாகிடும். ஸோ அதனால் வந்து பிம்பிள்ஸை வந்து கையே வைக்கக்கூடாது, அதை நோண்டக்கூடாது, முக்கியமாக கிள்ளக்கூடாது. அதை கிள்ளி சில பேர் பிதுக்கிலாம் எடுப்பாங்க. இப்போ நாளைக்கு ஒரு ஈவெண்ட் இருக்குன்னா உடனே பிதுக்கி எடுத்துட்டா அது சரியாக போயிடும், அமுங்கிடும் அப்படின்னு பிதுக்கி எடுத்துட்டா அது ரொம்ப பெருசாகிடும், ரொம்ப ரெட்டிஷாக, அது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆன மாதிரி, அந்த இடமே ஒரு சாதாரண ஒரு பின் பாயிண்ட் மாதிரி இருந்தது ஒரு நல்ல பெரிய சைஸ் ஆகிடும் அது. ஏன்னா அந்த இன்ஃப்ளமேஷன் எப்போவுமே ஒரு ஸ்கின்னை நம்ம நோண்டினோம்னா அந்த இடத்துல ஒரு ரெட்னஸ்ஸு, ஒரு வார்ம்த் எல்லாம் ஏற்பட்டுரும். ஸோ அதனால் அதை கிள்ளும் போது என்ன ஆகும், இன்னொன்று என்ன ஆகுனா, அந்த செபேஷியஸ் கிளாண்டு தானே ஆக்னியாக வருதுன்னு சொன்னேன், அந்த பிம்பிள்ஸாக இருக்குன்னு, அந்த பேக் மாதிரி இருக்கிறத நம்ம பிதுக்கி எடுத்த உடனே அது ரப்சர் ஆகிடும். அது ரப்சர் ஆகணும்னா ஸ்கின்னும் பிரேக் ஆகி அந்த இடம் ஸ்கார் ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்கின்னை வந்து இந்த பிம்பிள்ஸ் வந்த இடத்த நோண்டுறதுனாலையும், ஸ்க்ராட்ச் பண்ணுறதுனாலையும், கிள்றதுனாலையும், அதை பிதுக்கி எடுக்கிறதுனாலையும் தான் அதில் மார்க்கு, ஸ்காரு, ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இது எல்லாமே ஏற்படுது. ஸோ பிம்பிள்ஸ் வந்து அதை நோண்டவே கூடாது, அதை ரா ஹேண்டில் தொடவே கூடாது. நீங்கள் கையை கழுவிட்டு தான், சோப் போட்டு கழுவிட்டு தான் அதை ஃபேஸை டச் பண்ணணும். ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணணும். அதை வந்து நீங்கள் ஒரி பண்ணவே வேண்டாம், அது நிச்சயமாக சரியாக போயிடும். அதை வந்து நம்ம ரொம்ப அதை பற்றி யோசித்து கவலைப்பட்டாதான் அது இன்னும் அதிகமாகும். ஸோ ஒரு பிம்பிள்க்கும் ஆக்னிக்கும் என்ன சார் வித்தியாசமாக இருக்கும்? ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் பிம்பிள்னு சொல்லுவீங்க, நான் ஆக்னின்னு சொல்லுவேன். ஆஸ் அ டாக்டர் ஐ வில் சே ஆக்னி. ஒரு நார்மல் பர்சன் யூ வில் சே பிம்பிள். பட் பிம்பிள் வந்துட்டா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 வீக், அதுக்கப்புறம் அது வந்து 1 வீக் to 10 days அது போயிடுது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும். பட் ஆக்னி இருக்கவங்க வந்து சொல்லணும், ஐ ஹவ் பீன் ஸ்ட்ரகிளிங் வித் ஆக்னி ஃபார் லைக் பாஸ்ட் இவ்வளோ இயர்ஸாக இருக்கேன், நான் இதுலேருந்து இப்படி இந்த ஸ்டேஜ்லேருந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்து நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரீல்ஸ்லாம் நானுமே பார்த்துருக்கேன். ஸோ ஆக்னி அப்படின்ற ஒரு விஷயத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பிம்பிளாக இருக்குமா? அது ரெண்டும் ஒன்று தான், வேறு வேறு டேர்ம்ஸ் தான், வேறு வேறு பேர் தான். இப்போ பிம்பிள்ங்கிறது நார்மல் பீப்புள், அதாவது டாக்டர் இல்லாதவங்க, காமன் பீப்புள் யூஸ் பண்ணுறது பிம்பிள்னு சொல்கிறோம். அதை வந்து ஒரு மெடிக்கல் பர்சன் வந்து ஆக்னின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டும் ஒரே விஷயந்தான், ஒரே காரணம் தான், ஒரே இது தான். ஆனால் நீங்கள் சொன்ன நல்ல பாயிண்ட் அது. அதாவது சில பேருக்கு பிம்பிள்ஸ் வருது, ஒரு வாரத்தில் போயிடுது, ஒரு 15 நாளில் போயிடுது. அது வந்ததும் தெரியாது, போகிறதும் தெரியாது. நிறைய பேர் அதை ட்ரீட் பண்ண மாட்டாங்க, அதை பற்றி கவலைப்படவும் மாட்டாங்க, அது தானாக போயிடும். அது வந்து நார்மல் டீனேஜ் ஆக்னி.
ஃபிசியலாஜிக்கல் ஆக்னி, அதாவது நார்மலாக வரக்கூடியது, நார்மல் ஆயில் செக்ரீஷன், நார்மலாக வரக்கூடிய எக்ஸ்ஃபோலியேஷன். அது சில சமயத்தில் நம்ம சரியாக ஃபேஸ் வாஷ் பண்ணல, இல்லை வாஷ் பண்ணால் கூட நிறைய அதிகமான ஆயில் செக்ரீஷன் வரும்போது அது வெளியில் ஃபுல்லாக வர முடியாமல் உள்ளே கலெக்ட் ஆகி வருது. தட்ஸ் வெரி வெரி நார்மல், வெரி மச் நார்மல். அதை பற்றி நம்ம கவலைப்படவே வேண்டாம். அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் தேவைப்படாது மோஸ்ட்லி. ஆனால் இது எப்போ ட்ரீட்மெண்ட்டாக தேவைப்படும் அப்படின்னா, அது வந்து செபோரிக் டெர்மடைட்டிஸ் அண்ட் ஆக்னி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதாவது டேண்ட்ரஃபோட சேர்ந்து வரும்போது, இப்போ டேண்ட்ரஃபுக்கும் ஆயில் செக்ரீஷன் தான் காரணம். பிம்பிளை எந்த ஒரு பிரச்சனை உருவாக்குதோ, எந்த ஒரு விஷயம் உருவாக்குதோ, அதே விஷயம் தான் டேண்ட்ரஃப்க்கும் காரணம். அதே ஆயில் செக்ரீஷன் தான். அதே இப்போ எப்படி நம்ம டெய்லி ஹேர் வாஷ் பண்ணால் டேண்ட்ரஃப் குறைஞ்சிருதோ, அதே மாதிரி தான் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணால் இது ஆக்னி குறைஞ்சிருது, நார்மல் டீனேஜ் ஆக்னி குறைஞ்சிருது. ஸோ நீங்கள் ஹேரும் வாஷ் பண்ணாமல் ஃபேஸும் சரியாக வாஷ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, அப்போ வந்து என்னாகும், நெத்தியிலலாம் பொறி பொறியாக வரும். நல்லா அந்த ஒரு பெரிய கட்டியாக இல்லாமல் பொறி பொறியாக முகம் ஃபுல்லாக வரும். அதுக்கு வந்து செபோரிக் ஆக்னின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து வெறுமனே ஆயில் செக்ரீஷனை சரியாக வாஷ் பண்ணாமல் இருக்கிறதுனால வரக்கூடிய ஆக்னி. அதை வந்து நீங்கள் சிம்பிளாக ஹேர் வாஷ் பண்ணி அதுக்கான ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணியோ, இல்லை நார்மல் ஷாம்பு யூஸ் பண்ணியோ, ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஃபேஸை வாஷ் பண்ணாலே தானாக சரியாக போயிடும். அதில் சில சமயம் வந்து நான் சொன்னால அரிப்பு ஏற்படும் போது, அரிப்பு ஏற்படக்கூடிய ஆக்னி வரும்போது அதில் சில இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம். அதில் வந்து ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், ஒரு பேராசிட்டிக் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். ஏன்னா டேண்ட்ரஃப்லேயும் ஒரு ஃபங்கஸ் இருக்குது, மலசேசியா குளோபோசான்னு. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது அரிப்பு ஏற்படும். அப்போ வந்து சம் எக்ஸ்டர்னல் க்ரீம்ஸ் நம்ம அப்ளை பண்ண வேண்டியிருக்கும், கிளிண்டாமைசின் ஜெல்லு அந்த மாதிரி ஏதாவது அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அது வந்து சரியாக போயிடும். இதெல்லாம் நார்மல் டீனேஜ் ஆக்னி. அதுக்கப்புறம் வரக்கூடிய செபோரிக் ஆக்னி, டேண்ட்ரஃபோட சேர்ந்து வர்ற ஆக்னி. நீங்கள் சொல்கிற அந்த ஆக்னின்னு நீங்கள் குறிப்பிடுறீங்க இல்லையா, அதை மக்கள் ஜென்ரலாக அந்த ஆக்னிங்கிற வார்த்தை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பெரிய பெரிய கட்டியாக வர்ற ஆக்னி, அதுக்கு பேர் நாடுலோசிஸ்டிக் ஆக்னின்னு பேர். நாடுலோசிஸ்டிக் ஆக்னி பெரிய பெரிய கட்டியாக வரும், ரொம்ப விகாரமாக இருக்கும், முகம் ஃபுல்லாக வந்துடும், எஸ்பெஷலி இந்த சீக்ஸில் வரும், சின்னில் வரும், மூக்கு மேலெலாம் வந்துடும். அது வந்து ரொம்ப என்ன, ரொம்ப பெருசாகி ரொம்ப ரெட்டிஷ் ஆகி சம்டைம்ஸ் அதில் வந்து பஸ் ஃபார்மேஷன்லாம் வந்து அது நீங்கள் கிள்ளனா கூட தானாகவே உடைஞ்சு, அது பெரிய பிம்பிளாக இருக்கனால அது உடையும் போது தானாகவே ஸ்கார் ஃபார்மேஷன் வரும். ஸோ அதுக்கு வந்து யூ நீட் டு ஹேவ் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த நாடுலோசிஸ்டிக் ஆக்னி வந்து அதுக்கும் இந்த ஆயில் செக்ரீஷன் தான் காரணம், அதிகமான ஆயில் செக்ரீஷன். ஆனால் இந்த அதிகமான ஆயில் செக்ரீஷன் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ். ஸோ இந்த நாடுலோசிஸ்டிக் ஆக்னி யாருக்கு வரும் அப்படின்னா, நிறைய டீனேஜ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வரும். அதில் வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வரும். எஸ்பெஷலி வந்து when you have PCOS, when you have irregular cycles, அவங்களுக்குலாம் வந்து நாடுலோசிஸ்டிக் ஆக்னி இஸ் வெரி காமன். அதுக்கெல்லாம் இப்போ நிறைய எக்ஸலண்ட் மெடிசின்ஸ் வந்துருச்சு. ஐசோட்ரெட்டினாயின்னு ஒரு மருந்து இருக்குது. அது போட்டால் அந்த ஆக்னி வந்து டோட்டலாக ஸ்காருக்கு மார்க் எதுவுமே வராமல் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம ட்ரீட் பண்ணிட்டோன்னா கம்ப்ளீட்டாக சரியாக போயிடுது. அந்த காலத்துலலாம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால தான் நிறைய பேர் பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அம்மா தழும்பு மாதிரி, அவங்களுக்கு சிக்கன் பாக்ஸே வந்திருக்காது, ஆனால் அவ்வளோ ஸ்கார்ஸ் இருக்கும் ஸ்கின் ஃபுல்லாக. அப்போல்லாம் இதுக்கான ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. ரொம்ப மினிமலாக டாக்ஸிசைக்ளின் தான் இருந்துச்சு. ஒரு 1980ஸ்க்கு அப்புறம் தான் இந்த ஓரல் ரெட்டினாய்ட்ஸ் தான். அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை, வைட்டமின் ஏவோட டெரிவேட்டிவ் தான். ஸோ இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மெடிசின் எவால்வ் ஆனது வந்து நம்ம பேசிக் நம்ம மண்ணிலேருந்து தான். எல்லாமே நமக்கு தெரிஞ்ச இதுதான், நம்ம தெரிஞ்ச மூலிகைகள், நமக்கு தெரிஞ்ச விட்டமின்ஸ், இதுலேருந்து தான் டெவலப் ஆனதான் மெடிசின்ஸ். அதை வந்து சயின்ஸ் இம்ப்ரவைஸ் பண்ணி நமக்கு மெடிசனாக கொடுக்குது. ஸோ அதனால் இப்போ நீங்கள் சொல்கிற ஆக்னிங்கிற நாடுலோசிஸ்டிக் ஆக்னி கூட அதை நம்ம ஆரம்பத்திலேயே ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் பார்த்து ட்ரீட் பண்ணோம்னா அதை கம்ப்ளீட்டாக குணப்படுத்திடலாம். எந்த விதமான ஸ்காரோ மார்க்கோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோ இல்லாமல் ட்ரீட் பண்ணலாம். அப்படியே வந்து நம்ம ட்ரீட் பண்ணலை, டிலே ஆகிடுச்சு, ஸ்கார் வந்துருச்சுன்னா கூட அந்த ஸ்காரையும் எஃபெக்டிவாக ட்ரீட் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்டாக 90% 99% ஸ்கார் வெளியில் தெரியாமல் நார்மல் ஸ்மூத் ஸ்கின் வர அளவுக்கும் இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு. ஸோ அதனால் எவ்ரிதிங் இஸ் எஃபெக்டிவ்லி பி ட்ரீட்டட். ஸோ இதில் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க, சூஸிங் யுவர் ஃபேஸ் வாஷ். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம், பிகாஸ் அது நம்ம டே டு டே லைஃப்பில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோன்னா அதில் என்ன மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூஸ் பண்ணணும். அண்ட் இப்போ மார்க்கெட்டில் நிறைய இந்த டெர்மட்டாலஜிக்கலி ப்ரூவன் டெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் வருது. ஸோ ஹவு டு சூஸ் அ ஃபேஸ் வாஷ்? இப்போது நீங்கள் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுன்னா, க்ளீன் வாட்டர் அண்ட் நார்மல் சோப் இதுவே போதும் நம்ம உடம்பை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஸோ அதுதான் வந்து கோல்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ நம்ம நார்மல் சோப் போட்டு கூட நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணலாம், ஆனால் ஃப்ரீக்வெண்ட்டாக வாஷ் பண்ணணும்.
ஆனால் இப்போ சோப்பை வந்து எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கணும்னா, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், pH வந்து 5.5க்குள்ளே இருக்கணும், இல்லைனா அட்லீஸ்ட் பிலோ 7 இருக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு நியூட்ரல் pHல இருக்கிற சோப்போ இல்லை அசிடிக் pHல இருக்கிற சோப்போ நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு ரொம்ப ஆயிலியாக இருக்குது, ஐம் அ டீனேஜ் பாய் ஆர் கேர்ள், எனக்கு வந்து கையில் ஒரு எடுத்துகிட்டு போகணும், அடிக்கடி நான் வாஷ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து ஐ cannot யூஸ் சோப், எனக்கு வந்து அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் கஷ்டம், நான் வந்து ஃபேஸ் வாஷ் வேணும் அப்படின்னா அது வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த ஃபேஸ் வாஷ் வந்து அந்த அதிகமான ஆயில் செக்ரீஷனை குறைக்கும். இன்னொன்று முக்கியமானது என்னென்னா, ஃபேஸ் வாஷ் வந்து இட் வில் எக்ஸ்ஃபோலியேட். ஸோ இப்போ நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த நான் 2 விஷயம் சொன்னேன் இல்லையா, ஒன்று பிம்பிள் வர்றதுக்கு ஆயில் செக்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறது, இன்னொன்று ஸ்கின் மேலே இருக்கிற ஸ்கேல்ஸ் வந்து ரிமூவ் ஆகாமல் ஸ்கின் மேலேயே இருக்கிறது, அதை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ அப்போ என்னென்னா, ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து ஆயில் செக்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த ஆயிலை ரிமூவ் பண்ணணும். மேலே ஃபார்ம் ஆகிருக்கிற ஆயிலை ரிமூவ் பண்ணணும், அதே சமயத்தில் எக்ஸ்ஃபோலியேஷனையும் ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த போர்ஸ் ஓப்பன் ஆகும், ஸ்கின் அந்த செக்ரேஷன்ஸ் வெளியில் வரும். ஸோ இப்போ ஒரு ஐடியல் ஃபேஸ் வாஷ் ஷுட் பி ஏபிள் டு ரிமூவ் தி எக்ஸஸ் ஆயில் அண்ட் ஆல்சோ டு எக்ஸ்ஃபோலியேட். ஸோ அப்போ வந்து உங்களால் அந்த ஃபேஸ் வாஷை தேர்ந்தெடுக்க முடியாது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஃபேஸ் வாஷ் வேணும் அப்படின்னா, யூ கோ டு யுவர் ஜென்ரல் ஃபிசிஷியன் ஆர் அ டெர்மட்டாலஜிஸ்ட். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கின் டாக்டர் பார்த்தீங்கன்னா, அவங்க உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருக்கா, இல்லை மாட்ரேட்டாக இருக்கா, மைல்டாக இருக்கா, இல்லை உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக ஸ்கின் வந்து இயற்கையாகவே ரொம்ப ட்ரையாக இருக்கா அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தே வில் கிவ் சம் குட் ஃபேஸ் வாஷ். ஏன்னா நிறைய ஃபேஸ் வாஷ் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ அதில் வந்து நீங்கள் ஓவர் த கவுண்டர், இப்போ நம்ம விளம்பரப்படுத்தக்கூடிய ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து மெடிக்கலி ப்ரிஸ்கிரைப்டு ஃபேஸ் வாஷஸ் யூஸ் பண்ணால் ஆல்வேஸ் பெட்டர். யூ ஆர் சேஃப் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் அ டாக்டர். நீங்களாவே போய் ஏதோ ஒன்று பண்ணுனா அதில் கண்ட கெமிக்கல் இருக்கும். இவங்க வந்து இந்த விளம்பர போட்டினால் வந்து ஒரு கமர்ஷியல் தானே எல்லாம், இன்னொரு ஃபேஸ் வாஷை விட நம்ம ஃபேஸ் வாஷ் அதிகம் விற்கணுங்கிறதுக்காக இவங்க ஏதாவது ஆட் பண்ணலாம், அதிகமான ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணலாம், அதிகமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணலாம். இதில் ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ட் உங்களுக்கு அலர்ஜி ஏற்படுத்தலாம்.